வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 18/4/2026 சனிக்கிழமை. இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஸ்தலம் லும்பினி. புத்தர பிரான் பிறந்த லும்பினி தோட்டம். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு அணையா ஜோதி ஒன்று இருக்குது. தங்கம்பலம் பூசப்பட்ட ஒரு புத்தருடைய விக்கிரகம் குழந்தை ரூபத்தில் தரிசனம் கொடுக்குறாரு. இந்த புத்தர் தோட்டத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு அகழி எடுத்திருக்காங்க. இந்த அகழிக்கு நடுப்புற தான் ஒரு புத்தர் பிறந்த அந்த இடம் இருக்குது. இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. இந்த பில்டிங்கில் தான் வந்து புத்தர் பிறந்தார். அப்போ பில்டிங் கிடையாது. அந்த இடத்த சுற்றி இப்போ கோட்டை மாதிரி கட்டியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு தூண் இருக்குது பாருங்கள். அந்த தூண் தான் வந்து அசோகர் நிறுவிய தூண். இங்கே வந்து புத்தர் வந்து அவங்க தாய் கருவுற்று இருக்கும்போது, அதாவது தாய் வந்து பார்த்திங்கன்னா மாயாதேவி, அவங்க கருவுற்று இருக்கும்போது இந்த தோட்டத்தினுடைய அழகு கண்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கும்போது புத்தர் இந்த இடத்துல பிறந்ததாக சொல்லுவாங்க. அந்த இடத்த சுற்றி தான் இப்போ ஒரு கோட்டை கட்டியிருக்காங்க. புத்தர் வந்து 6ஆம் நூற்றாண்டில் பிறந்திருக்காரு. அசோகர் இந்த தூணை வந்து 3ஆம் நூற்றாண்டில் கட்டினதாக சொல்கிறாங்க. அந்த தூண்லேயே பொறிச்சிருக்கோம் புத்தர் இந்த இடத்துல பிறந்தார் அப்படின்றது. ஒரு வரலாற்று நினைவு சின்னம் இது. புத்த மதத்தை சார்ந்தவங்களுக்கு இது ரொம்ப ஒரு புனிதமான ஒரு ஸ்தலம். இதுதான் லும்பினி தோட்டம். புத்தர் பிறந்த ஒரு அற்புதமான ஸ்தலம். அப்படியே தரிசனம் பண்ணிக்கோங்க. உள்ளெல்லாம் ஃபோட்டோஸ் வீடியோஸுக்கெல்லாம் அனுமதி இல்லை, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. அதனால தான் வெளியிலேருந்து எடுத்து அனுப்புகிறேன். அப்படியே பார்த்துக்குங்க.